முழுமையான போரை பாகிஸ்தானால் சமாளிக்க இயலுமா? வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் சிவரஞ்சனி. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் முழுமையா மூண்டால் அதை 4 நாட்கள் கூட பாகிஸ்தானால தாக்குப்பிடிக்க இயலாது அப்படின்ற கருத்துக்களை விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. இந்தியாவில் பஹல்காம்ல தாக்குதல் நடைபெற்றுச்சு. அதுக்கு பதில் நடவடிக்கையா இப்ப இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை அழிச்சிருக்காங்க. அந்த வகையில இந்த பதற்றம் இன்னும் அதிகரிச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது போருக்கான விலையை பாகிஸ்தானால சமாளிக்க முடியாது அப்படின்னு மூடிஸோட தரவுகள் குறிப்பிடுது. மூடிஸ் அப்படின்றது ஒரு பினான்சியல் நிறுவனம். அது சொல்லக்கூடிய தரவுகள்ல இந்த கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய வெளிநாட்டு பண இருப்பு, பாகிஸ்தானுடைய வெளிநாட்டு பண இருப்பு என்பது இன்னும் சில ஆண்டுகள் மட்டும்தான் அவங்களால சமாளிக்க முடியும் அப்படின்ற ரீதியில தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமா இப்ப 2024 டிசம்பர் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா வெளிநாடுகளுக்கு பாகிஸ்தான் கொடுக்க வேண்டிய கடன் அப்படின்னு பார்த்தோம்னா $131 பில்லியன் அளவுக்கு கடன் வைத்திருக்கு. சரி, இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு கடன்கள் இருக்கும் என்பது தொடர்பா ஒரு கணிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில 2026 பார்த்தோம்னா வெளிநாட்டு கடன் என்பது 2300 கோடி டாலர்கள் இருக்கும். அதுல தட்டுப்பாடு என்பது 350 கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2027 இந்த கடன் தொகை வந்து 2200 கோடி டாலர்களா இருக்கும். அதே மாதிரி தட்டுப்பாடு என்பது 200 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும். 2028 அது ரொம்பவே அதிகரிச்சு 2900 கோடி டாலர்கள் என்கிற அளவுக்கு வெளிநாட்டு கடன் பாகிஸ்தானுக்கு இருக்கும். அதுல 100 கோடி ரூபாய் அளவுக்கு தட்டுப்பாடு இருக்கும் என்று சொல்லப்படுது. இந்த நிலையில இப்ப இந்தியாவுடைய நடவடிக்கைகளுக்கு திரும்பவும் அவங்க பதில் நடவடிக்கை கொடுக்கறேன்னு போர் ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டா அது அவங்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது.